கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரதமரின் வாகன அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்ற நிலையில் 2 மணி நேரம் பொது போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலசுப்ரமணியன் வழங்கி கேட்கலாம். பாலசுப்ரமணியன் வணக்கம். ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்து விட்டதா? பொது போக்குவரத்து மீண்டும் துவங்கிவிட்டதா? இதனால் பொதுமக்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டதா? என்ன நிலவரம்? வணக்கம். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நாளை நடைபெறவுள்ள மாமன்னன் ராஜேந்திர சோழனின் ஆடி திருவாதிரை விழாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நாளை நண்பகல் 12 மணிக்கு கங்கை கொண்ட சோழபுரம் அருகேயுள்ள பொன்னேரியில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேட் மைதானத்திற்கு ஹெலிகாப்டர் மூலம் வருகை தர உள்ளார். அங்கிருந்து புறப்பட உள்ள அவரது வாகன கான்வாய் அணிவகுப்பு முன்னோட்டமானது இன்று மதியம் சரியாக 12 மணிக்கு தொடங்கியது. 12 மணிக்கு ஹெலிபேட் மைதானத்திலிருந்து வந்த பிரதமரின் பாதுகாப்பு கான்வாய் ஒத்திகை முன்னோட்ட வாகன அணிவகுப்பானது 12:05க்கு கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் வந்தது. நாளை மதியம் பிரதமர் பங்கேற்க உள்ள, அதாவது 12 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரையிலான அந்த இடைவெளியில் பொது போக்குவரத்து ரத்து என்ற ஒரு தகவல் இருக்கிறது. இன்று நடைபெற்ற பாதுகாப்பு ஒத்திகையில், அணிவகுப்பு ஒத்திகையில் 12 மணிக்கு பொது போக்குவரத்தானது தடை செய்யப்பட்டது. ஜெயங்கொண்டத்திலிருந்து மீன் சுருட்டி குறுக்கு ரோடு, அதாவது கங்கை கொண்ட சோழபுரம் வழியாக செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் ஏறக்குறைய தற்போது வரை 1.5 மணி நேரம் பொது போக்குவரத்தானது தடை செய்யப்பட்டிருக்கிறது. 2 மணிக்கு மேல் பொது போக்குவரத்து அனுமதிக்கப்படும் என தெரிய வருகிறது. தகவல்களுக்கு நன்றி பாலசுப்ரமணியன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.